இந்த வாழ்க்கையில நான் இன்னும் என்னென்ன கஷ்டப்படணும்னு என் தலையில எழுதி அனுப்பியிருக்கியோ தெரியல. அவளை மட்டும் திரும்பி பாத்திரவே கூடாது. உடனே சென்டிமெண்ட் பாலை போட்டு சேவகம் பண்ண வச்சிருவா. பரமா, என்ன பரமா பார்த்தும் பார்க்காத மாதிரி போற? என்ன என்ன பல்லு தேய்ச்சி முகம் கழுவ நான் இவ்ளோ கஷ்டப்படுறேன், கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணலாம்ல? என்ன பல்லு விளக்க விட சொல்றியா? சச்சா, அதெல்லாம் நானே பண்ணிப்பேன். முகத்தை மட்டும் கொஞ்சம் கழுவி விட. நான் சொன்னா உனக்கு கோபம் மட்டும் வருமே, நீயே யோசிச்சு பாரு. நேத்து மட்டும் நீ எவன்கிட்டயோ பிரச்சனை பண்ணாம இருந்திருந்தா, அது என் காதுல விழாம இருந்திருந்தா, நான் ஓடி வந்து அவன் அடிக்கும் போது கைய வச்சு தடுக்காம இருந்திருந்தா, என் கையும் உடையாம இருந்திருந்தா, டாக்டர் என் கைக்கு கட்டு போட்டு ஒரு வாரம் அசைக்கவே கூடாதுன்னு சொல்லாம இருந்திருந்தா, இப்படியெல்லாம் நான் உன்கிட்ட கெஞ்ச வேண்டிய சூழ்நிலை வந்திருக்குமா? நான் உண்டு என் வேலை உண்டுன்னு மாவரைச்சி பேக்கெட் பண்ணி கடைங்களுக்கு கொடுத்து காசை வசூல் பண்ணி அந்த லாபத்துல இன்னொரு கிரைண்டர் வாங்கி அதுல வர லாபத்துல இன்னும் ஒரு 10 கிரைண்டர் வாங்கி நிறைய பேருக்கு வேலை கொடுத்து பல லட்சம் சம்பாதிச்சு கோடீஸ்வரி ஆயிருப்பேன். இது எதுவுமே நடக்காம போனதுக்கு காரணம் நீதானே பரமா. இந்த சின்ன ஹெல்ப் கூட பண்ண மாட்டியா? இப்ப என்ன பண்ணணும்னு சொல்ற? அந்த தண்ணி எடுத்து மூஞ்சி கழுவ முடியல பரமா. அட்லீஸ்ட் எனக்கு ஃபேஸ் வாஷ் கூடவா பண்ணி விட மாட்டேன்? உன்னால நான் எவ்வளவு எழுந்திருக்கேன், எனக்காக நீ இத கூட பண்ண மாட்டியா? பண்ணி தொலைற வா. மெதுவா. போதுமா? ஹே பரமா, சோப் போட்டு விடு பரமா. சோப் அங்க இருக்கு. பரமா, கண்ணுக்குள்ள சோப்பு போடுச்சு. கத்தாத கத்தாத, இரு இரு, கத்தாத. கண்ணு கண்ணு கண்ணு. இரு இரு இரு, மூஞ்சிய காட்டு. கழி வச்சு போ போ. முகத்துல கண்ணுல எல்லாம் தண்ணி வழியுது, தொடச்சு விட்டு போ பரமா. ஒரு கையில துடைக்க முடியாதா? ஹே